இது திட்டமிட்டு இந்த தேர்தல் நேரத்தில் இது திட்டமிட்டு இந்த சம்பவத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த கொலை நடந்திருக்கு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்ன குட்டி உள்ள பகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த 2 வருஷமும் யார் அன்பு தம்பி ஜோதி அவர்கள் இந்த நகரத்துக்குள்ள தான் சுத்தி சுத்தி வந்திருக்காரு. அவருக்கும் ஏற்கனவே நடந்த அந்த திருநாட்சவன்ல அவர் சம்பந்தம் இல்லாதவர், தன்னுடைய சொந்தக்கார் கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்லி தகவல் கிடைக்கும் போது அவரை போய் வண்டியில் ஏற்றிட்டு வந்திருக்காரு. ஆனால் அன்னைக்கு காவல்துறை அவரை ஏவன் குற்றவாளியா அதில் சேர்த்துருக்காங்க. நான் தென் மாவட்ட காவல்துறைக்கு ஏற்கனவே பல்வேறு வீடியோக்கள்லையும் பதிவுகளையும் நான் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அப்பாவிகளை, தப்பு செய்யாதவனை நீங்க ஏவன்னா குற்றவாளியா நீங்க எல்லாம் சேர்க்கும் பொழுது அந்த சம்பவத்துக்கு ரிவெஞ்ச் அடிக்கன்னு சொல்லி ஒரு டீம் எப்போதுமே ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த அப்பாவி இருக்காமல, இந்த அப்பாவி நீங்க பொய்யா வழக்கில் சேர்ப்பில்ல, அந்த அப்பாவிக்கு ஏன்னா அவன் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க மாட்டான், அவனுக்கு அந்த அச்சம் இருக்காது, நம்ம தான் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படிங்கிற நினைப்புல தான் ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பான். அப்போ அந்த கேஸ்ல ஒருத்தனை வெட்டணும், அந்த கேஸ்ல உள்ளவனை நாம கொலை செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணும் பொழுது இந்த அப்பாவி மாட்டிக்கிறதான்.